ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர மனிதர்களாய் பிறந்த எல்லோரும் பாவிகள்தான். இந்த உண்மையை பைபிள் நமக்கு தெளிவாக விளக்குகின்றன. ரோமர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே, அன்றியும் ஒரே மனுஷருடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். இந்த வசனம் என்ன சொல்லுகிறதென்றால், தேவனால் படைக்கப்பட்ட முதல் மனிதன் பாவம் செய்ததினால் எல்லா மனிதர்களும் பாவிகளானார்கள் என சொல்லுகிறது. அதுவும் அந்த மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால் அவன் பாவியானான் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக விளக்குகின்றன. யார் அந்த மனிதன்? அந்த முதல் மனிதன் யார்? என்ன கீழ்ப்படியாமையினால் எல்லா மனிதர்களும் பாவிகளாக்கப்பட்டார்கள்? இந்த கேள்விக்கு இப்போது பதிலை பார்ப்போம். முதலாவது, இந்த பூமியில் மனிதனுக்கு தேவைப்படும் எல்லாவற்றையும் தேவன் படைத்துவிட்டு கடைசியில் மனிதனை படைத்து அவனுக்கு ஆதாம் என பெயர் வைக்கிறார். இந்த ஆதாமுக்கு துணையாக ஏவாள் என்கிற ஒரு பெண்ணை படைக்கிறார். இப்படி இவர்களை படைத்துவிட்டு இவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். அது என்ன கட்டளை என்பதை ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய 2 வசனங்களையும் வாசிக்கிறேன் பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இந்த வசனத்திலே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் என்ன கட்டளை கொடுக்கிறார்? இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் நீங்கள் சாப்பிடலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் நீங்கள் புசிக்க வேண்டாம் என கட்டளை கொடுக்கிறார். இதற்கு பின்பு இந்த கட்டளையை மீறி தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை அவர்கள் புசிக்கிறார்கள். அப்படி அவர்கள் அந்த கனியை சாப்பிடும்போது நன்மை தீமை அறிந்தவர்களாய் மாறினபடியினால் அவர்கள் பாவிகளானார்கள் என்பதை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் காண்பிக்கிறது. இப்படித்தான் தேவன் சொன்ன கட்டளையை மீறி கீழ்ப்படியாமையினால் மனிதன் பாவியானான் என்று பைபிள் சொல்லும்போது பலர் இதை ஏற்றுக்கொள்வதில்லை. பலர் இதை மறுத்து என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த சம்பவத்திலிருந்து பார்த்தால் மனிதன் பாவியானதற்கு காரணம் தேவன்தான். ஏனென்றால் தேவன் அனுமதிக்காமல் மனிதன் எப்படி பாவியாக இருக்க முடியும்? தேவனுடைய அனுமதியின்படிதான் மனிதன் பாவியானான். ஆக மனிதன் பாவியானதுக்கு காரணம் மனிதன் அல்ல, தேவன்தான் என்று முடிவு செய்கின்றனர். அதே போல இந்த சம்பவத்தின் அடிப்படையில் பார்த்தால் 2 கேள்விகள் வருகின்றன. முதலாவது கேள்வி, தேவன் அனுமதித்ததினால்தானே சாத்தான் ஏதேன் தோட்டத்திற்கு வந்திருக்க முடியும்? தேவனுடைய அனுமதியின்படிதானே சாத்தான் ஏவாளை வஞ்சித்து அந்த கனியை சாப்பிட வைத்திருக்க முடியும் என்று முதலாவது கேள்வி ஏற்கிறார்கள். இரண்டாவது கேள்வி என்னவென்றால், தேவன் மனிதனுக்குள் இச்சை உணர்வை தூண்டியிருக்கிறார். அப்படி அவர் இந்த இச்சை உணர்வை தூண்டியதால் தான் மனிதன் பாவம் செய்திருக்கிறார். அந்த கனியை நீ புசி என்று ஏவாளிடத்தில் இச்சையை தூண்டியபடியினால்தான் அவள் அந்த கனியை பறித்து புசித்து தன்னுடைய கணவனாகிய ஆதாமுக்கும் கொடுத்து அதை சாப்பிட வைத்திருக்கிறாள் என்பதாக கேள்விகள் வருகின்றன. ஆக மனிதன் பாவம் செய்ததற்கான காரணம் தேவன்தான் என்று இப்படிப்பட்ட கேள்விகள் மூலம் உறுதிப்படுத்துகின்றன. இப்போது இந்த கேள்விக்கான பதில்களை பார்ப்போம். பாவத்திற்கான காரணம் தேவன் அல்ல, மனிதன்தான் என்பதை பைபிள் எப்படி விளக்குகிறது என்று பார்ப்போம். இவர்களுடைய முதலாவது கேள்வி என்ன? தேவன் அனுமதித்ததினால்தானே சாத்தான் ஏதேன் தோட்டத்திற்கு வந்திருக்க முடியும்? ஆமாம், தேவன் அனுமதித்ததினால்தான் சாத்தான் ஏதேன் தோட்டத்திற்கு வந்தான். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன் தெரியுமா? ஏனென்றால் தேவன் அனுமதிக்காமல் அவர் படைத்த ஏதேன் தோட்டத்திற்கு சாத்தானால் எப்படி வர முடியும்? அப்போ தேவன் அனுமதித்துதான் சாத்தான் ஏதேன் தோட்டத்திற்கு வந்திருக்கிறார். இவர்களுடைய இரண்டாவது கேள்வி என்ன? தேவன்தான் மனிதனுக்குள் இச்சை உணர்வை தூண்டியிருக்கிறார். அப்படி இச்சையை தூண்டியதால் தான் மனிதன் பாவம் செய்திருக்கிறான் என்று சொல்கிறார்கள்.
இப்படி தேவன் ஏவாளுக்கு இச்சை உணர்வை தூண்டிவிட்டு அந்த பழத்தை புசிக்க வைத்தாரா என்று பார்த்தீர்களானால் இல்லை. பின்பு எப்படி அந்த பழத்தை புசித்தாள்? ஆதியாகமம் 3:4 அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். இந்த வசனத்திலே சாத்தான் ஏவாளிடம் என்ன சொன்னான்? இந்த கனியை பறிச்சு நீ சாப்பிட்டேனா நீ சாக மாட்ட, உன்னுடைய கண்கள் திறக்கப்படும், ஆகையால் நீ இந்த கனியை நீ சாப்பிடலாம் அப்படின்னு இச்சையை தூண்டியது யார்? சாத்தான் தான். இப்போது இப்படியெல்லாம் பதில் கொடுத்தாலும் கூட பலர் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மறுபடியும் அவர்களுடைய கேள்விக்கு வருவார்கள். தேவன் அனுமதித்ததினால்தானே மனிதன் அந்த பழத்தை சாப்பிட்டு பாவியானான். ஆகவே மனிதன் பாவியானதற்கு காரணமே தேவன்தான் என்பார்கள். இன்னமும் இவர்களுடைய யோசனை எப்படி இருக்கிறது என்றால், ஒருவேளை அந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தை அங்கு வைக்காமல் அல்லது சாத்தானை அனுமதிக்காமல் தேவன் இருந்திருந்தாரானால் மனிதன் பாவியாக மாறியிருக்க மாட்டான். சாத்தானும் ஏதேன் தோட்டத்திற்குள் வந்திருக்க மாட்டான். ஏவாளும் வஞ்சிக்கப்படாமல் இருந்து அந்த கனியை சாப்பிட்டு இருக்க மாட்டாள். ஆக மனிதன் பாவம் செய்ததற்கான காரணமே தேவன்தான் என்பதாக தேவன் மேல் பழி சுமத்துகின்றனர். இப்படி இவர்களுடைய யோசனைகளின்படி பார்த்தால் இவர்கள் சொல்வது சரிதான் என்பது போல தெரியும். ஆனால் இங்கே சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். உங்களுடைய யோசனையின்படி பார்த்தால் தேவன் அந்த காரியத்தை அனுமதிக்காமல் இருந்திருந்தாரானால் தனக்கு இஷ்டமானபடி நடந்து கொள்ளுகிற ஒரு அடிமையைத்தான் படைத்திருப்பார். உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? நன்மை தீமை அறியத்தக்க கனியை அவர்கள் புசிப்பார்கள் என்று தேவனுக்கு ஏற்கனவே தெரியும். அப்படி தெரிந்த போதிலும் கூட அந்த மரத்தின் விருட்சத்தை அங்கே தேவன் வைக்க என்ன காரணம்? தேவன்தான் ஏவாளுக்கு அந்த கனியை புசிக்க வேண்டும் என இச்சையை தூண்டியிருப்பாரானால் பின்பு ஏன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தீர்களானால் சாகவே சாவாய் என்று கட்டளை கொடுத்தார்? சற்று யோசித்து பாருங்கள். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என எச்சரிக்கை செய்த தேவன் ஏன் அந்த கனியை ஏவாள் பறிக்கும் போது தடுத்து நிறுத்தவில்லை? அவரால் தடுத்து நிறுத்திருக்க முடியும், ஆனால் அவர் அதை செய்யவில்லை. ஏன் அவர் அப்படி செய்யல? ஏன் தெரியுமா? அங்கே மனிதனுக்கு அவர் கொடுத்த ஒரு சுதந்திரம், மனிதனை சுதந்திரவாளியாக மாற்றியதினால்தான் அந்த மனிதன் பாவம் செய்திருக்கிறான். அடிமையாக வைத்திருந்தாரானால் பாவம் செய்திருக்க மாட்டான். இப்போது வரை ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்திருப்பான். சரியா? தன் கைகளால் படைக்கப்பட்ட ஒரு மனிதன் எனக்கு அடிமை அல்ல, அவன் ஒரு சுதந்திரவாளி என்ற சுதந்திரத்தை மனிதனுக்கு எப்போது தேவன் கொடுத்தாரோ அப்போதுதான் அவன் பாவியாக மாறியிருக்கிறான். சாத்தானுடைய வார்த்தையை மனிதன் கேட்டதினால்தான் அவனுக்கு இச்சை உணர்வுகள் வந்திருக்கு. அந்த பழத்தை பறித்து சாப்பிட வேண்டும் என்கிற இச்சை சாத்தானால் ஏற்பட்டது. ஆகவே இந்த முதல் மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால்தான் இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களும் பாவிகள் என்று அறியப்படுகிறது. எனவே இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதனும் பாவிதான். இது வேதம் சொல்லக்கூடிய ஒரு உண்மை. இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும்.